Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோல நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோவை ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பிளேட் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் நம்ம கிச்சனில் எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து எடுத்திருக்க மாதிரி ஷேப்பில் ஒரு 2 பிளேட் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அதை ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பட்டாணி வந்து எடுத்திருக்கேன். அதுக்காக கீழே அடியில் இருக்கிற பிளேட்டில் இந்த மாதிரி பட்டாணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மேலே எடுத்து வச்சுருக்க பிளேட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து டெய்லி சமைக்கக்கூடிய மசாலா பொருட்கள் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அடுப்பு பக்கத்துலேயே கூட வந்து வச்சுக்கலாம். ரெகுலராக நம்ம வந்து சமைக்கும்போது யூஸ் பண்ணுற மசாலா பொருட்கள் கடுகு, மிளகு, சீரகம் இந்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டில்ஸ் வந்து நான் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போது இது நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பாட்டிலில் மணி பிளான்ட் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இல்லைன்னா நடுவில் வந்து மணி பிளான்ட்டுக்கு பதிலாக இன்னொரு மசாலா பாக்ஸ், அதாவது சின்ன சைஸில் இருந்தது அப்படின்னா கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ என்னோடய ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பாட்டில் மட்டும் நம்ம வைக்கிற இடத்த பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு வந்து இடம் வந்து பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே நம்ம வந்து அந்த பிளேட்டில் வந்து வைக்கும்போது நமக்கு ரொம்பவே வந்து கம்மியான பிளேஸ் தான் உங்களுக்கு வந்து பிடிக்கும். ரொம்ப லென்த்தாக இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பார்த்தா தெரியும். கரெக்டாக நம்ம அந்த பிளேட்டில் 5 பாட்டில் செட் பண்ணியிருக்கோம். அந்த 5 பாட்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப லென்த்தியாக இடம் பிடிக்குது. ஆனால் பிளேட்டில் வைக்கும்போது ரொம்பவே வந்து கம்மியான இடம் தான் பிடிச்சிருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தேவையான பொருளை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன கப் அளவுக்கு ரவை வந்து வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்து பச்சை தண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து உப்பை நல்லா கரைச்சி விட்டுட்டு அந்த தண்ணியை வந்து அந்த ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இப்போ போட்டுறாதீங்க. தேவையான அளவுக்கு இந்த மாதிரி தெளித்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம புட்டு மாவோட பதத்துக்கு வந்து இந்த ரவையை பிசைஞ்சிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு பூ போல் உதிரியாக நல்லா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி டபுளாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிடிச்சி விடும்போது கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அதே மாதிரி உதிர்த்து விடும்போது உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து இந்த புட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அது வந்து இந்த ரவை மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து கலந்து விட்டுருங்க. ரவை வந்து வேகும்போது அந்த பாலெல்லாம் அதோட மிங்கிள் ஆகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி குழால நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து புட்டை சேர்த்துக்கலாம். அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேயர் தேங்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புட்டும், அதாவது இந்த ரவை மாவு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு லேயர் தேங்காய், அதுக்கு மேலே வந்து ரவை வந்து போட போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த புட்டு குழா அதை வேக வைக்கிறதுக்காக தண்ணி வந்து அடுப்பில் வச்சுட்டேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவில் நான் வந்து மாவு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சமாக தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட செய்யலாம், நைட்டில் வந்து டின்னர் கூட செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ இதை நம்ம வந்து இதை செட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். வீடே வந்து உங்களுக்கு கமகமன்னு வாசமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல மணமாக இருக்கும். அதே மாதிரி ருசியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போது இந்த பின்பக்கத்தில் வந்து இதை வச்சு தள்ளுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பின் சைடு வச்சு தள்ளினீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து அந்த புட்டு வந்து சூப்பராக விட்டு வெளியில் வந்துடும். நல்லா கமன்னு உங்களுக்கு வீடே வந்து வாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து மாவுலலாம் வந்து மாவு கரெக்டான ஒரு பதத்தில் வந்து பசஞ்சு செய்கிறதுக்கு வரல அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரவையில் வந்து யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கே. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் நெய்யும் வந்து சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் செய்யலாம் அப்படின்னா ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹெல்த்தியான புட்டு ரெசிபிஸ் வந்து நிறைய நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். கவனி அரிசியில் வந்து செஞ்சுருக்கோம், கருப்பு உளுந்தில் வந்து செஞ்சுருக்கோம், அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு, இந்த மாதிரி ஏகப்பட்ட மாவில் வந்து நம்ம புட்டு ரெசிபிலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா சேனலில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான வீட்டுக்கு தேவையான ஒரு மாப்பு வந்து நம்ம எப்படி ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த டிஷர்ட்டை வந்து இப்படி ஒரு ஷேப்பில் 2ஆக மடித்து போட்டுருங்க. இப்படி குறுக்க, அதாவது அந்த கைப்பகுதி வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து வச்சு கரெக்டாக மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான லென்த்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மடிச்சுக்கலாம். மடித்ததுக்கப்புறமா இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற துணிகள் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக நம்ம வந்து மாப்பு வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு கொடுத்து இதை வந்து வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எப்படியும் 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்குமே இருக்கும் நமக்கு மார்க்கெட்டில் மாப்பு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் தூக்கி போடுற துணியை மட்டும் யூஸ் பண்ணி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷர்ட்டை நம்ம வந்து மேல் பகுதி வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ அந்த சைடு போர்ஷனையும் இந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து பிரித்து எடுத்துடலாம். இதை வந்து நம்ம அப்படியே 2 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேலே பக்கம் அதுக்கப்புறம் வந்து கீழே பக்கம் அந்த மாதிரி 2 போர்ஷன் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டிங்க அப்படின்னால அது ஈஸியாக அந்த தையல் எல்லாமே வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி தரையில் போட்டுட்டு கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம 2 பீஸ்லேயுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த கிளாத் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து லைட்டாக வந்து இழுத்து விடுங்க. ஸோ இன்னுமே நமக்கு கொஞ்சம் லென்த்தியாக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண மாப்பை வந்து ஸ்டிக்கில் எப்படி நம்ம வந்து ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த மாதிரி குச்சி வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட்டில் இருந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி அதோட முனைப்பகுதியில் இப்படி ஒரு கயிறு, அதாவது அந்த டிஷர்ட்லேயே ஒரு கயிறு மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து சேர்த்து கட்டி விட்டுடுறேன். ஆல்ரெடி உங்கள் வீட்டில் வந்து மாப்பு கெட்டு போய் அந்த மாதிரி ரொம்பவே பிச்சுக்கிச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போடும்போது அந்த குச்சி மட்டும் நீங்கள் வந்து அந்த எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ரெடி பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டிஷர்ட் வந்து வச்சு ஃபுல்லாக நான் வந்து சுற்றி கட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பீசஸை வந்து இப்படி வச்சு ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பார்ட் தான் நம்ம வந்து சுற்றிருக்கோம். சுற்றினதுக்கப்புறம் ஒரு கயிறு போட்டு கட்டி விட்டுடலாம். கட்டினதுக்கப்புறமா இன்னொரு பார்ட் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ கட்டினதுக்கு கொஞ்சம் கீழ் பக்கமாக வந்து வச்சு சுற்றி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பீஸ் வேணுனாலும் கட் பண்ணி எடுத்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து சுற்றி இதை வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மாப்பு வந்து பார்க்கறதுக்கு நல்லா திக்காக இருக்கும். ஒரே கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, கலர் கலராக கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி பண்ணினீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக நம்மளோட மாப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து எப்படி துடைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருந்தது பண்ணுறதுக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வந்து பழசான டிஷர்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகான மாப்பு வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.